திராவிட முன்னேற்ற கழகத்தின் 3 ஆண்டு அரசு முடிந்து 4வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அதை ஒரு பெருமையா பேசியிருக்கிறாரு. அவரு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு நாங்க இவ்வளவு நிறைவேற்றிருப்போம்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெருசா நான் ஒன்றும் கண்ணில் பார்க்கல. அவங்க திருப்பி மறுபடியும் சொல்வது இந்த 1000 ரூபாயும் இலவச பஸ் கொடுத்தது, காலை உணவு திட்டம், இதை பத்தி தான் அதிகமா பேசிக்கிறாங்க. ஆனா இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. இவங்க 3 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்னெல்லாம் நடக்கு. இன்னும் சொல்லப்போனா இப்ப டாக்ஸ் கலெக்ஷன்ல எல்லாம் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அது மத்திய அரசை தான் சாரும். பொருளாதாரத்தில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம், அதுவும் மத்திய அரசின் திட்டங்களால் தான். அது போக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் மெட்ரோ திட்டங்கள், சாலை விரிவாக்க பணிகள், இது எல்லாம். அப்புறம் வீட்டுக்கு வீடு குடிநீர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் கிராமங்கள் தோறும் டாய்லெட் வசதி, இது எல்லாமே மத்திய அரசின் திட்டங்கள். ஈவன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு போட்டிருக்கிறது கூட மத்திய அரசு தான். பல திட்டங்கள் தமிழகத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதாக இருப்பதற்கு காரணம் மத்திய அரசு தான். இதுல மாநில அரசின் பங்கு என்னன்னு கேளுங்க. தமிழ்நாட்டின் மேல் கடனை தூக்கி வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு தமிழனுக்கும் கடன். அது போக சிறப்பாக இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. மழை காலத்தப்போ பயங்கர பிரச்சனை, 4000 கோடி ரூபாய்க்கு நாங்க அதை போட்டோம் இதை போட்டோம், கடைசியில ஒண்ணுமே போடல. மழையால் பாதிப்பு. அப்புறம் அதுக்கப்புறம் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒன்றும் பண்ணல. ஆனா இவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்கு, எங்களுக்கு மத்திய அரசு எந்த உதவியும் செய்யலைன்னு இவங்களே தான் கதறிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேரிடரோ இல்ல ஒரு இந்த மாதிரி வெள்ள அபாயங்கள் வரும்போது போன வருஷம் நடந்ததுக்கும் இந்த வருஷம் நீங்க என்ன டிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க? வருடம் நடப்பதற்கு என்ன முன்னேற்பாடுகள் செய்திருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் விலைவாசி தாறுமாறா உயர்ந்து இருக்கு. அமுல்ல இருக்கிற அந்த கொழுப்பை கூட எடுக்கிற அளவுக்கு தான் இந்த அரசு போயிட்டு இருக்கு. அமுலோட பால் விலையை ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்தின் இது வரியை ஏற்றிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பஸ் டிக்கெட் ஏத்திட்டாங்க. எல்லாமே ஏர்முகமாக இருக்கு, எதுவும் இறங்குமுகமாக இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா வெயிலுனால பல ஏரி குளங்கள் குட்டைகள் காய்ந்து போய்விட்டன, ஆறுகள் வற்றி விட்டன. தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. 4 மாசத்துக்கு முன்னாடி ஊரெல்லாம் தண்ணீர், 4 மாசத்துக்கு அப்புறம் எங்கேயுமே தண்ணியை காணும். இப்ப இதெல்லாம் எதிர்பார்க்கலையா? அப்ப நீங்க என்ன மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சோ இதை எதிர்பார்த்து என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்துருக்கீங்க? 15-20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. மக்கள் எப்படி வாழ முடியும்? பல இடங்கள்ல கிராமமாக மக்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல போனீங்கன்னா ரொம்ப மோசமாக, இது என்ன ராஜஸ்தான் பாலைவனமா இல்ல சஹாரா பாலைவனமானே தெரியல, அந்த அளவுக்கு காவிரி முழுக்க வற்றி விட்டது. திமுக தலைமையிலான இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் சொல்லணும். உதாரணத்துக்கு தலித் சமூக மக்களுக்கு ஆதரவானவர்கள் நாங்கள் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. வேங்கை வயல்ல குடிநீர் தொட்டியில வளம் அந்த கலந்த நிகழ்ச்சி, அதுல இன்றைக்கு தேதி வரை கைது செய்யப்படாமல் குற்றவாளிகள் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அவமானத்தை அதே மாதிரி நீங்க பாருங்க, பட்டியல் சமூக மக்களுக்கு முன்னுரிமை தருகிறேன் என்று சொன்னவர் திரு நரேந்திர மோடி அவர்களை தொடர்ந்து விமர்சிக்கிற அவர் தன்னுடைய அமைச்சர்களை பட்டியல் சமூகத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். பிற சமூகங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கு பட்டியல் சமூகத்திற்கு தலித் மக்களுக்கு இல்லை. அப்ப இது இவருடைய ஆட்சியின் சாதனையா வேறு. அதே போன்று சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில என்ன சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் பார்த்தா 0 தான். அவருடைய அரசின் நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது சிறுபான்மை மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியின் ஆதாரங்களாக இருக்கட்டும், எதையுமே செய்யல. அதைவிட பெரிய கொடுமை, மத்திய அரசு சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட நிதியில் செலவு செய்யாமல் அப்படியே வைத்து திருப்பி அனுப்புகிற வேலையை தான் வருடந்தோறும் இந்த திமுகவுடைய ஆட்சி செய்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய வேதனையான நிகழ்வு என்பதை தமிழக மக்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ளணும். அது மட்டுமல்லாம ஒரு பக்கம் கனிம வளங்கள் கொள்ளை இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வு, நம்முடைய வளர்ச்சி என்பதை தாண்டி எதிர்கால சந்ததியை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆனா திமுகவினர் அதை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. மணலை கொள்ளையடித்து இன்றைக்கு நீர் ஆதாரம் கீழே இறங்கி போயிடுச்சு. அதுக்கு மட்டுமல்லாம எங்கெல்லாம் ஏரிகள் இருக்கிறதோ அந்த ஏரி அத்தனையுமே ஆக்கிரமித்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை பட்டா நிலமாக மாற்றி அது மிகப்பெரிய விற்பனையாகி இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் தண்ணீர் பஞ்சத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சூழல். அதே போன்று இன்றைக்கு மழை வெள்ளம் வந்தால் நாங்கள் 98% சரி செய்து விட்டோம், நிதி ஆதாரங்கள் எல்லாம் செலவு செஞ்சிட்டோம்,
எந்த பாதிப்பும் வராது, பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தமிழக மக்களை முட்டாளாக ஆக்கி, குறிப்பாக சென்னை மாநகர மக்களை ஏமாற்றி மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்த பொழுது மக்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருந்தார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போனார்கள். யாரும் காப்பாற்ற முடியாத நிலையில மத்திய பாதுகாப்பு படையும் மத்திய வெள்ள நிவாரண மீட்பு படையும் உடனடியாக களத்தில் வந்து மக்களை வந்து பாதுகாத்தது, உணவளித்தது, காப்பாற்றியது. அப்ப இதெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எப்படி சாதனைன்னு இதை சொல்லலாம்? அவருடைய அமைச்சர்கள் 98% பணி நிறைவு பெற்றது என்று சொன்னவர்கள் இந்த வெள்ளத்திற்கு பிறகு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பிறகு 50% ஆயிருக்கு, 60% தான் முடிச்சிருக்கிறோம், 40% முடிச்சிருக்கு, எங்கள்கிட்ட இன்னும் பணம் இருக்கிறது பாக்கின்னு சொன்னா, அப்ப இதற்கு முன்னாடி போய் பேசி உண்மையா பொய்யா? அமைச்சர் கே நேருல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் இதை பேசினார்கள். இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடும். இது எல்லாமே ஒரு சாதனை என்று சொன்னால் வெள்ள பாதிப்பில் வந்து மக்கள் மிதந்ததும் இறந்தும் சாதனையாக பார்ப்பதா வேதனையாக பார்ப்பதா என்பதுதான் என்னுடைய கேள்வி.